இன்னைக்கு ரோகிணி திரையரங்கத்துல உச்சாதனன் படம் பார்த்தேன். ஆக்சுவலா இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு படம்ன்றதுனால கண்ணம்மா ஐஏஎஸ் உச்சாதனன் ரெண்டுமே வந்திருக்குன்னு சொல்லி முகநூல்ல பார்த்து சரி இது பெண்களுக்காக என்ன மாதிரி எடுத்துருக்காங்கன்னு பார்க்கலான்னு ஒரு ஆர்வத்துல தான் வந்தேன். முற்றிலுமா எந்த மாதிரி படமே தெரியாது. ஆனால் அந்த பொள்ளாச்சி மற்றும் நாகர்கோயிலெல்லாம் பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற அந்த பாலியல் கொடுமைகள் எப்படி வந்து அண்ணா அண்ணா என்னை விட்டுருங்க நான் கதற கதற அண்ணான்றது எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு சொல்லு, ஒரு பெருமையான சொல்லு. அப்படி சொல்லியுமே அவங்க பெல்ட்டால் அடித்து அவங்கள வந்து எவ்வளோலாம் கேவலப்படுத்தி அதை வீடியோ எடுத்து அந்த பல பெண்களுடைய மரணத்துக்கு சில ஆண்கள் காரணமாக இருந்தாங்க. அந்த சப்ஜெக்டை ரொம்ப தைரியமாக எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பாராட்டுகள். ஒரு தாயாக நான் வந்து இந்த படத்துடைய குழுவினருக்கு தலை வணங்குறேன். ஆனால் அந்த பையனுங்க இருக்கானுங்களே, இந்த பையனுங்களுக்குமே இதில் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து பையனுங்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி வளர்க்கணும். பொண்ணுங்க மட்டும் கிடையாது, பையனுங்களுக்குமே அந்த மாதிரி அவங்கள நல்ல ஒரு கருத்தை சொல்லி வளர்க்கணும். ஒரு பெண்ணை வந்து இழிவாக பார்க்குற நோக்கத்தோட ஒரு பசங்களை வளர்க்கக்கூடாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்கள் குழந்தைங்களுடைய செல்ஃபோன் அதை வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் இருக்கா பேரண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தேவையற்ற காட்சிகள் இல்லை, படத்துக்கு தேவையான காட்சிகள், தேவையற்ற ஒரு குத்துப்பாட்டு அந்த மாதிரி இல்லை. இல்லை ஒரு தெருக்கூத்து பாட்டு மாதிரி வருது. அதுலேயே வந்து இந்த படத்துடைய கதையை முழுமையாக விளக்குற மாதிரி இருக்குது. முக்கியமாக பெண் குழந்தை வந்து எங்கேயோ போய் என்னமோ